தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதியாக வரும் என்று தமிழக பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சிவகாசியில் பிஜேபி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை என்பதற்கு உடுமலையில் ரோந்து சென்ற சிறப்பு சார்பு ஆய்வாளர் கொலை செய்யப்பட்ட சம்பவமே உதாரணம் என்றார். காவல்துறைக்கு என்று காவல் இல்லை என்றும் அவர் விமர்சித்தார். தமிழகத்தில் நல்லாட்சி மலர மக்கள் சரியான தீர்ப்பளிக்க வேண்டும் என்றும் நயினார் நாகேந்திரன் கேட்டுக்கொண்டார். காவல்துறை சட்டம் ஒழுங்கு சரியில்லை, காவல்துறை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இதை கவனிப்பாரா இல்லை கவனிக்கவில்லையா? ஆனால் உங்களுடன் முதல்வர் என்கின்ற அவர் தினம் ஊர் ஊராக ஓரணியில் தமிழ்நாடு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் போதைப் பொருட்கள், பாலியல் பலாத்காரம் தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் இதனை உணர்ந்து ஏறி வருகின்ற விலைவாசி, சொத்து வரி உயர்வு, மின்சார வரி உயர்வு, இது அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்து நல்லாட்சி வளர்வதற்கு மக்கள் தீர்ப்பளிக்க வேண்டும்.